நேயர்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர் நேரடி நிகழ்ச்சியோடு. இன்று நாங்கள் நேயர் நேரடி நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். எமது தாயகத்தில் ஃபெங்கல் புயல் என்று அழைக்கப்படும் இந்த புயல் சுழற்றி ஒரு பதம் பார்த்து விட்டது எமது தாயகத்தை. அங்கே இந்த அனர்த்தத்தினால் நிறைய பேருக்கு, நிறைய மக்களுக்கு அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அத்தோடு சில எமது உயிர்களும் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இங்கே உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி அதில் ஒரு நேயர் அங்கே நிர்வாகத்துக்கு அழைத்து அதை கூறியிருந்தார். அதே நேரம் கடந்த காலங்களில் பல விடயங்களை உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி உறவுகள் ஊடாக அந்த பல உதவிகளை செய்திருந்தது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்தது தான். அந்த உதவி தமிழ் எய்ட் அந்த நிறுவனம் அவர்கள் மூலம், உங்களுக்கு தெரியும், நிதி நிபுணர் ஆனந்தன் ஆனோல்ட் அவர்கள் மூலமாக அது செய்யப்பட்டிருந்தது. மக்கள், எமது நேயர்கள் நிறைய பேர் அந்த நேரத்தில் உதவி செய்திருந்தார்கள். அதே போல் நாங்கள் எப்பொழுதுமே கூறுவது போல் இங்கே என்ன சொல்வது, கடவுள் காப்பாற்ற வேண்டும், அல்லது நான் முதல் சொன்னது போல் அவர்களுக்காக பிரார்த்திக்கின்றோம். அது பிரார்த்தனை எல்லாமே சரிதான். ஆனால் நாங்கள் எமது மக்களுக்கு இன்றைய தேவை என்ன, அவர்கள் என்ன மாதிரியான விடயங்களை, நாங்கள் என்ன மாதிரியான உதவிகளை செய்யலாம். இவ்வளவு பெரிய வெள்ள அனர்த்தத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வெள்ளத்தில், அந்த பெரும் புயலினால் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. எல்லா வலையொலி தளங்கள் மூலமும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த நேரத்தில் எப்படியான சிறு சிறு உதவி, சிறு தொழி பெரு வெள்ளம் என்று கூறுவோம். அது மாதிரி நாங்கள் எங்களால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். இது ஊடகத்திற்குரிய ஒரு கடப்பாடாக இருக்கிறது. அதனால் நாங்கள் இங்கே இப்பொழுது இருவரை நாங்கள் அங்கே இருந்து அழைக்கப் போகின்றோம். அதிலே ஒருவர் திருகோணமலையிலிருந்து துஷ்யந்தன், மற்றது கல்முனை இலிருந்து பிரதீபன், இருவரும் இங்கே இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை இணைத்து அவர்களோடு உரையாடிவிட்டு நேர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது வணக்கம் துஷ்யந்தன். வணக்கம். நீங்கள் இங்கே ஜூம் வாயிலாக வந்திருக்கிறீர்கள். வணக்கம் துஷ்யந்தன். அப்படி முடியாவிட்டால் நீங்கள் புலனம் வாயிலாக வாட்ஸ்அப்பினூடாக அழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். நான் நினைக்கிறேன் மற்றவர் பிரதீபன் என்பவரும் இணைய இருக்கின்றார். ஒருவர் இணைந்து கொள்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். நான் திருகோணமலை நிலாவலியிலிருந்து தமிழினி வாருங்கள். நீங்கள் நீங்கள் உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்துவிட்டு, எமது நிலைமை அங்கே இன்று எங்களுக்கு தெரிந்தது தான். நாங்கள் எத்தனையோ இடங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கே அனுபவித்திருக்கிறீர்கள். எங்கள் மக்களோடு நீங்கள் நின்றிருக்கிறீர்கள். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தந்துவிட்டு நீங்கள் இப்பொழுதுள்ள நிலைமையை பற்றி நீங்கள் விவரமாக கூறுங்கள். வணக்கம். என்னுடைய பேர் தமிழினி. நான் திருகோணமலை நிலாவலியிலிருந்து இணைந்திருக்கிறேன். முதலில் நன்றி என்னை இந்த வானொலிக்கு அழைத்ததற்கு. என்னை கனடாவிலிருந்து சிறிதரன் என்பவர் இணைத்து விட்டிருந்தார். இதில் கொஞ்சம் கலந்து கொள்ளும்படி. நிலைமை என்னுடைய தகவல் இதுதான். இங்கால எங்கட இன்னும் நாங்க எங்கட நிலாவலியில கடற்கரைக்கு பக்கத்துல தான் நாங்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தமிழினி, நீங்கள் எப்படி நீங்கள் மக்களில் ஒருவராக நீங்கள் கதைக்கிறீர்களா, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனமாக இருக்கிறீர்களா, இடத்திலிருந்து கதைக்கிறீர்களா, எப்படி நீங்கள் எங்கிருந்து கதைக்கிறீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். நான் மக்களில் ஒருவர் தான். எனக்கு திருகோணமலையிலிருந்து துஷ்யந்தன் என்றவர் இணைந்து கொள்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருந்தது. அதனூடாக அவரை இணைத்து விட்டிருந்த ஒருவர் தான் என்னையும் இதில் இணைத்து விட்டிருந்தார். நிலைமையை மக்களோடு மக்கள் இருக்கிற ஒரு ஆள் தெரியப்படுத்தும் போது இன்னும் இலகுவாக அனைத்து மக்களும் உணரக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் இணைத்திருக்கிறேன். ஓம். மிக்க நன்றி தமிழினி. இப்பொழுது துஷ்யந்தன், நீங்கள் இருக்கிறீர்கள் இங்கே ஜூமிலே இருக்கிறீர்கள். கதைக்க முடியுமா? கதையுங்கள் தயவு செய்து. வணக்கம். மியூட்டை எடுத்து விடுங்கள், கதையுங்கள். வணக்கம் துஷ்யந்தன். வணக்கம். வணக்கம். வாருங்கள், கூறுங்கள் துஷ்யந்தன். நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தந்துவிட்டு நீங்கள் உரையாடுங்கள். நான் துஷ்யந்தன், கனரத்னம் துஷ்யந்தன், திருகோணமலையிலிருந்து. நான் சமூக செயற்பாளராக மற்றும் ராவணசேனை என்கின்ற ஒரு அமைப்பினுடைய செயலாளராக
இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றேன். எந்த இந்த நிகழ்ச்சியில் அமைப்பென்று இணையும் கூறியிருந்தீர்கள்? தயவு செய்து திரும்ப கூறுங்கள். திராவண சேனை. ராவணசேனை. சரி, கூறுங்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைத்தமைக்கு முதற்கண் நன்றியும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆம், கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள். இப்பொழுது அங்கே துஷ்யந்தன், அங்கே உள்ள நிலவரம் இப்போ நாங்கள் காணொளிகள் மூலமாக எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தாயகத்திலே பாதிக்கப்பட்டவர்களோடு நீங்கள் அங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது உங்கள் அங்கே இப்போதுள்ள நிலைமை என்ன? மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் எதை கண்டு கொண்டீர்கள்? இந்த அனர்த்தத்தினால் வந்த நிலைமை என்ன? கடந்த 4 நாட்களாக திருகோணமலை மட்டுமில்லாது வடக்கு கிழக்கு அனைத்துமே ஒரு அலுவலக நிலையிலே இருந்தது. ஒரு ஒரு பாரதூரமான அனர்த்தம் நிகழும் என்கின்ற அச்சத்தில் இருந்தார்கள். இருந்தாலும் கூட அந்த அனர்த்தம் பாரதூரமான ஒரு தாக்குதலை அல்லது சேதத்தை ஏற்படுத்தாமல் கடந்து சென்றது என்பது அனைவருக்கும் ஒரு திருப்தியான அல்லது ஒரு மன சாந்தியான விஷயமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கு, அதாவது கிழக்கு மாகாணத்தில் பல இடங்கள்ல பாதிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதாவது திருகோணமலை நகரத்திலிருந்து தவிர்த்த கொஞ்சம் அடுத்த பிரதேசங்களாக இருக்கின்ற குச்சவெளி மற்றும் விருகல் பிரதேச சபை, கிண்ணியா பிரதேச சபை போன்ற பிரதேசங்கள்ல மக்கள் சற்று இடம்பெயர்ந்து வாழ்கின்ற நிலை காணப்பட்டது. அவர்களுடைய இயல்பு வாழ்வு அந்த 4 நாட்கள் அல்லது இன்றுடன் 5 நாட்கள் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. கிட்டத்தட்ட கரையோரங்களாக வாழ்கின்றவர்கள் அல்லது கொஞ்சம் சமவெளி, அதாவது குளம், நீரேந்து பிரதேசங்களை அண்மித்து வாழ்கின்றவர்களுடைய வீடுகளில் நீர் புகுந்த சம்பவத்தினால் அவர்கள் அந்த வீட்டில் வசிக்க முடியாமலும் தற்காலிகமாக ஒரு பொருத்தமான இடங்களில் சென்று வாழ்கின்ற நிலை காணப்பட்டது. இன்று திருகோணமலை மற்றும் குச்சவெளி பிரதேச செயலகங்கள் பிரதேசத்தில ஓரளவுக்கு இன்று எந்த விதமான மழை பொழிவும் இல்லை, இயல்புக்கு திரும்பி கொண்டிருக்கின்றது. ஆனால் வெறிகள் பிரதேச சபையினை பொறுத்தவரை அந்த பிரதேசம் ஈச்சலம்பற்றி, வெறிகள் முகத்துவாரம் என்கின்ற இன்னும் ஒரு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்திலே தொடர்ச்சியாக வெள்ளம் வடிந்தோடுகின்ற நிலை காணப்படுகின்றது. இதனால் அந்த பிரதேச சபையினுடைய கிட்டத்தட்ட 13 கிராமங்கள், 16 கிராமங்களுடைய நிலை முற்றுமுழுதான தாக்கத்திலே இருக்கின்றது. ஏனெனில் இவர்களுடைய மன்னன்பட்டி மற்றும் தெற்கு மத்திய பகுதியில் இருந்து வருகின்ற ஆறுகளினுடைய நீரோட்டம், வான்கதவுகள் திறத்தல் மற்றும் மன்னன்பட்டி வான்கதவுகள் திறத்தல் காரணமாக வெறுகல் பாதை, அதாவது வெறுகல் மட்டக்களப்பு, திருகோணமலை மட்டக்களப்பு வீதியினுடைய சுமார் 5 கிலோமீட்டர், அதாவது நேரையான பாதை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு, 5 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்துக்கு நீர் பாய்ந்தோடுகின்ற நிலை காணப்படும். அதன் நிமித்தம் அந்த கிராமங்கள் அத்தனையுமே மூழ்கடித்த, அதாவது அவர்களுடைய முற்றுமுழுதான வாழ்வு பாதிக்கப்பட்ட நிலைதான் அங்கு காணப்படுகின்றது. அது இன்றும் தொடர்கின்றது. ஒரு சிலவர் முகாம்களில் வசித்தாலும் கூட ஏனையவர்கள் அதை அவர்களுடைய கால்நடைகள் மற்றும் வளங்களை கருதி கொண்டு அந்த ஊர் கிராமங்களுக்குள்ளேயே ஒரு பொருத்தமான இடங்களில் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த இன்றைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த பகுதியில் தான் சற்று மக்களுடைய வாழ்வு பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அதாவது சமைத்த உணவுகளை நாங்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தோம். எமது அமைப்பும் கூட கடந்த 4-5 நாட்களாக சுமார் 500 தொடக்கம் 500 முதல் 600 சமைத்த உணவு பொதிகளை வழங்கி கொண்டிருந்தோம். இன்றும் கூட வழங்கி இருக்கிறோம். இன்றுடன் நாம் எமது சமைத்த உணவு வழங்கும் பணியை நிறுத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வெறுகல் பகுதியிலே ஒரு நிலையத்திலே மட்டும் இந்த மக்கள் தங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சமைத்த உணவுகள் அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
இதுதான் நிலை. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வந்து இப்போது நாங்கள் இலங்கை முழுவதுமே கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே வந்து நாங்கள் அங்கே வந்து இடம்பெயர்வுகள் இடம்பெற்றிருந்தன. வடக்கு கிழக்கிலே வந்து 21,000 என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு சரியான தகவல், எங்களுக்கு சரியான எண்ணிக்கை வந்து தெரியாவிட்டாலும் உங்கள் பக்கத்திலே வந்து கிழக்கு மாகாணத்திலே வந்து எவ்வளவு பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து அங்கே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அந்த இராவண சேனை என்று கூறியிருக்கிறீர்கள், உங்கள் பக்கத்திலிருந்து நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். வேறு ஏதாவது தொண்டு நிறுவனங்கள் செய்கிறார்களா அல்லது தனியார் ஏதாவது செய்கிறார்களா அந்த மக்களுக்கு? அவர்கள் வந்து திரும்பி போகும் வழிகள் இருக்கின்றனவா அங்கே வீட்டிற்கு என்று சொன்னால்? இப்பொழுது மழை வெள்ளம் வந்து குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் கடந்த நிலைமையில் வந்து பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை வந்து அவர்களுக்கு திரும்பி போகக்கூடிய நிலைமை, வீடுகளில் வெள்ளம் வந்து குறைந்து விட்டதா, வடிந்தோடி விட்டதா, போகக்கூடிய மாதிரி இருக்கிறதா? விருகல் பிரதேச சபையை தவிர ஏனைய பிரதேசங்களில் மக்கள் அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள். விருகல் பிரதேசத்துல இன்னும் சில நாட்கள் அங்கே அவர்கள் தனித்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது மழை இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய கிராமங்களை கடந்து போகின்ற அந்த பிரதேசத்தை கடந்து போகிற ஆற்று வான்கதவுகள் மூடும் வரை அல்லது மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற மழை அல்லது காட்டு வெள்ளங்கள் அடங்கும் வரை அவர்களுக்குரிய பாதுகாப்பு, அதாவது அந்த பிரதேசம் ஒரு வெள்ளம் இருக்கின்ற ஒரு பிரதேசமாகத்தான் காணப்படும். அப்படி இருக்கும் நிலைமையில் எப்படி அவர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கிறது? ஏன்னு சொன்னால் அந்த முகாம்களில் இருக்க முடியாத நிலைமையா அல்லது அவர்கள் அந்த வீடு, நீங்கள் சொன்னீர்கள் அந்த வெள்ளம் குறையும் நிலைமை இன்னும் சரி வரவில்லை என்று, அப்போது எப்படி அவர்கள் போவார்கள் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது? இல்ல, போகிறது கடினம். அதாவது இன்று மழை பெய்யவில்லை, இன்னும் அடுத்தடுத்த நாட்களும் மழை இல்லாமல் இருந்தால் வெள்ளம் வடிகின்ற சூழ்நிலை காணப்பட்டால் மட்டுமே அவர்கள் செல்ல முடியும். ஆனால் இதுவரையில திருவண்ணாமலை மாவட்டத்துல இடம்பெயர்ந்தவர்கள் என்கின்ற அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் பதிவு செய்த நபர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3,200 வரையிலானவர்களே காணப்படுகின்றார்கள். பெருஞ்சின மக்களும் வந்து அந்த அவர்களுடைய கால்நடைகள் மற்றும் வீட்டுல களவு போகின்ற சூழ்நிலை, இவ்வாறான சூழ்நிலை காரணமாக அந்த கேம்ப்ல போய் தரித்திருக்கிறதுக்கும் அவர்களுக்கு போதிய வசதி இல்லை என்றது நீங்க காணப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. எப்படியான உண்மைதான் நீங்கள் சொல்வது போல் இந்த நேரத்தில் தான் சொல்வார்கள், எரிகிற வீட்டையில் கூறிய பிடுங்குவது போல் பலர் வந்து போய் அங்கே களவெடுப்பது அல்லது அந்த அவர்களின் கால்நடைகள் எல்லாம் நாங்களும் பார்த்திருக்கின்றோம். இப்போ அந்த முகாம்களில் இருப்பவர்களுக்குரிய அசௌகரியங்கள் என்ன? நிறைய பேர் வந்திருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். அவர்கள் வேறு எப்படிப்பட்ட அசௌகரியங்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அங்கே? அசௌகரியங்கள் எனும் பொழுது சுகாதாரம் தொடர்பான பிரச்சனை சொல்லக்கூட வேணும்னு சொன்னால் அந்த இடங்கள்ல ஒரு பாடசாலை அல்லது ஒரு பொது கட்டிடமா தான் இருக்கும். அந்த அதுல வந்து அதிகளவான சொல்லக்கூட வசதிகளோ அல்லது பெண்களுக்கான தனிப்படுத்தப்பட்ட இடங்களோ காணப்படுவதில்லை. எனவே அவ்வாறான வசதி இனங்கள் அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கும். அதன் காரணத்தானதான் கூடுதலானவர்கள் அவ்வாறான பொது இடங்களுக்கு வருவதற்கு கொஞ்சம் தயக்கின்ற நிலையும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் வந்து இந்த முகாம்களை நடத்துறது அல்லது அதில் தரித்திருக்கிறத அவ்வளவு ஆதரிக்கவில்லை என்கின்ற செய்தியும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. என்னன்னு சொன்னா அவர்கள் அந்த பொறுப்பெடுத்தார்களாக இருந்தால் 7 நாள் தொடர்ச்சியாக 7 நாள் சமைத்த உணவு வழங்க வேண்டும், ஏனைய பராமரிப்பு அத்தனையுமே அரசு செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அந்த முகாம்களை நடத்துகின்றது அல்லது அதை தங்க வைக்கின்றதை ஊக்கப்படுத்தவில்லை என்கின்ற செய்தியும் எங்களுக்கு குச்சவெளி பிரதேசத்தில் இருந்தும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. சரி, இப்போ நீங்கள் இங்கே வந்து உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியில் இணைந்திருக்கிறீர்கள், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எமது நேயர்களிடம் நீங்கள் கேட்க விரும்புவது என்ன, அவர்களுக்கு சொல்வது என்ன? இப்ப இந்த சூழ்நிலையில விருகல் பிரதேசம் உண்மையில அது வந்து ஒரு வெள்ளம், அதாவது வந்து அன்றாடம் தொழில் செய்கின்ற மக்கள் மற்றும் விவசாயம் கால்நடைகளை மட்டுமே நம்பி இருக்கின்ற மக்கள் தான் கிட்டத்தட்ட 60% இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 5 நாட்கள் அல்லது இதை தொடர்ச்சியாக தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர்களுடைய இந்த பருவ காலத்தில் செய்யப்பட்ட நெற் செய்கை பயிர் செய்கை அத்தனையுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. மிக பெரும்பான்மையானவர்களுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது அந்த இடத்தை நீர் கடந்து சென்ற காரணத்தினால் நெற்பயிர் இனி அவர்களுக்கு அறுவடைக்கோ அல்லது விளைச்சலை தரும் நிலையில இல்லை. அப்ப எனவே அவர்களுடைய இந்த வருடத்துக்கான வாழ்வாதாரம் முற்று முழுதாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது. பெரிய காற்று வீசி அவர்களுடைய வீடுகளையோ அல்லது
மிகப்பெரிய அனர்த்தங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட இந்த நீர் வேகமாக வழிந்து சென்றதன் காரணமாக அவர்களுடைய ஒட்டுமொத்த விவசாய செய்கை அத்தனையும் வாழ்வாதாரத்துக்கான செய்கை அத்தனையுமே நாசமாக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் இந்த வருடத்தில் இதை மட்டும் நம்பியே வாழ்கின்ற அந்த மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய இந்த வருடத்துக்கான வாழ்வாதாரமே மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. மிக்க நன்றி. அப்படியே இருந்து கொள்ளுங்கள் துஷ்யந்தன். இங்கே இன்னும் இருவர் அதுக்கு அங்கே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழினி ஒருவர், இன்னும் ஒருவர் ஸ்ரீ இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஸ்ரீ, நீங்கள் மியூட்டை எடுத்துவிட்டு வாருங்கள். வணக்கம். இங்கே ஜூம் வாயிலாக வந்திருக்கிறீங்கள். வணக்கம். சரி, இப்போது தமிழினி, நீங்கள் ஒரு மக்களோடு மக்களாக இருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவர்களில் ஒருவராக நீங்கள் கதைப்பதாக. நீங்கள் இப்பொழுது துஷ்யந்தன் சொல்வதை வைத்து பார்க்கும்பொழுது உண்மையாக நிறைய, ஆனால் நீங்கள் அவர்களோடு இருந்து அவர் ஒரு 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 நிறுவனத்தோடு அவர் கதைக்கிறார், அதை வைத்துக்கொண்டு. ஆனால் நீங்கள் மக்களோடு மக்களாக இருந்து ஒரு கதைப்பவர் நீங்கள் வேறு என்ன சொல்ல விளைகிறீர்கள் இவர் சொன்னதை விட? உண்மையிலேயே துஷ்யந்தன் அவங்க சொல்றது உண்மைக்கும் 100க்கு உண்மையான விஷயம்தான். வெறிகள் பகுதி என்னடா தாழ்வு நிலம், உண்மைக்கும் அந்த ரோட்ல இருந்து தாழ்வு சம்பந்தப்பட்ட நிலம் தொகுதியுடையது. அதுல கூடுதலா விவசாயம் செய்யற ஆட்கள் தான் இருக்காங்க. உதாரணமா சோழன் அப்படியான விஷயங்கள். அங்க தண்ணி டக்கண்டி ஈஸியா போறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா சுத்தி சுத்தி பார்த்தா குளங்கள் தான் கொஞ்சம் கூட கூட இருக்கும். ஸோ அது உண்மைக்கும் அந்த ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கு என்றது நாங்க மறுக்க முடியாத உண்மை. மற்றது இங்கால நாங்க இருக்கிற குச்சவெளி, எங்கட பிரதேச சபை குச்சவெளிக்கு உட்பட்டது, நிலாவளி. எங்களுக்கு நாங்க கடல் கரையோரத்தை அண்டின பகுதிகளில் தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு கடல் தண்ணி, அதாவது ஊருக்குள்ள இருக்கிற தண்ணிகள், மற்றது மழையின் அதிகம் அந்த வீரியம் கொண்ட தண்ணிகள் எல்லாம் கடல் தண்ணி ஊருக்குள்ள இறங்கினதால கடற்கரையை அண்டி இருக்கிற மக்கள் அந்த இடத்தை விட்டு விலகி போய் வேற இடங்களுக்கு, ஏன்னா அப்படி அரிச்சரிச்சு தண்ணி எல்லாம் உள்ளுக்கு வந்துட்டு, ஸோ அந்த இடத்தை விட்டு நாங்க வெளியேறி கொஞ்சம் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். அப்ப அந்த டைம்ல அந்த நாங்க எழும்பி போகல, ஏன்னா எங்களுக்கு உடனே வடிஞ்சிரும். எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆக்கள் எல்லாம் எழும்பி போனவங்க. அவங்களுக்குரிய இதுகளை கூடுதலா ஜூத் யூனிவர்சிட்டி முடிச்சிட்டு இருக்கிற ஆக்கள், மற்ற எங்கட பெட்ச்ல இப்ப நாங்க பழைய மாணவர்கள், அந்த அடிப்படையில பழைய மாணவர்கள், மற்ற அறம் என்ற ஒரு கொஞ்சம் நிறுவனங்கள், இப்படிப்பட்ட கொஞ்சம் நிறுவனங்கள் சாப்பாடு, இப்ப இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள், இடம்பெயராம அந்த நிலைமையில இருக்கிறார்கள். என்னதான் சில வேளை வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும், இப்ப வத்திரும், கொஞ்ச நேரத்துல வத்திரும் என்று வீட்டிலேயே இருக்கிறார்களும் இருக்கணும். அவங்களால அடுப்பெரிக்க முடியாது, சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாது. அந்த சூழ்நிலையில அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து உதவுற அப்படியான ஒரு தொழில் இதுவும் நடந்து கொண்டிருந்தது, விடயங்களும் இந்த காலகட்டத்துல நடந்து கொண்டிருந்தது. ஆனா இன்றைக்கு நேற்று பின்னேரத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் இங்க காலநிலை திடீரென்று மாற்றம் அடைஞ்சு சரியான வெயிலா இருந்தபடியா இப்ப எல்லாருண்ட ஓரளவுக்கு இங்கால பக்கத்துல இருக்கிற எல்லாருண்ட வாழ்வு நிலைமையும் பழையபடி சாதாரணமாக போக தொடங்கிட்டு. ஏன்னா இங்கால நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி கடல் கூட இருக்குன்றபடி, கடல் பக்கத்துல நாங்க இருக்கோம்ன்றபடியா கடலுக்கு டக்கண்டு தண்ணிகள் எல்லாம் வடிஞ்சிரும். அதனால வாழ்வாதாரங்கள் எல்லாம் பழையபடி போயிட்டு. ஆனா இன்னும் தொழில் நடவடிக்கைன்றது ஏற்கனவே கடல் பகுதியில இருக்கிற ஆக்கள் மீனவர்கள், மற்ற சுற்றுலா நிலாவளி என்னும் போது சுற்றுலா பகுதி இந்த ஏரியா. அப்ப இதுக்கு சுற்றுலாவையே நம்பி 400 குடும்பங்கள் இருக்குன்னும் பொழுது அவங்களோட அனைத்து பொருளாதாரம் அப்படியே முடக்கப்பட்டு போயிட்டுது. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு நாள் கூலியே நம்பி இருக்கிற மக்கள் அந்த என்னதான் வாழ்வாதாரம், அந்த வாழ்வு நிலைமை மாறி பழைய நிலைமைக்கு போனாலும் அந்த தொழிலை நம்பி இருக்கிறார்கள் ஒரு நேர சாப்பாடுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யணும். அதை நாங்க மாற்றவே இயலாது. அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்க ஏற்கனவே கலந்தாலோசிச்சு அந்த ஜிஎஸ் ஆக்கள்கிட்ட, இப்ப ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட இனியிலண்டே எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நாங்க என்னென்ன உதவி செய்யலாம்ன்றத அந்த ஜிஎஸ் மூலமா நாங்க தரவுகள் எடுத்து அதை எங்கள்கிட்ட இப்ப
ஒவ்வொரு இளம் பிள்ளைகள்கிட்டையும் வந்து போன் இருக்குது. அப்ப அதுல வந்து நிறைய நியூஸ் குரூப்புகள் எல்லாம் இருக்கு. அதுலயும் நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க வந்து போன் நம்பர்களோட போட்டு செய்யறபடியா அவங்க வந்து ஒவ்வொருத்தரை கனெக்ட் பண்ணி அந்த ஜிஎஸ்க்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் உதவி நடக்குது. இல்லைன்னு சொல்லலாது. ஹம், ம். அதுதான் தற்போதைய நிலைமை. மற்றைய மற்றது வந்து இங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்ட இதண்டா திருகோணமலைய எடுத்துக்கொண்டா வெறிகள் உண்டு. மற்றது கிண்ணியாவுல கொஞ்சம் அங்கால அந்த கிண்ணியா சைட் மூதூர் போற அந்த சைட்ல இருக்கிற மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இங்கால திரியாய் சைட் அந்த பிரதேச சபை என்று இருக்கும்போது பிரதேச சபையில ஒரு 20 கிராமம் இருக்குண்டா 20 கிராமத்துல ஒரு கிராமம் 2 கிராமம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. உதவி செய்யணும்னு நினைச்சா அந்த கிராமங்களுக்கு தான் நாங்க கூடுதலாக உதவி செய்ய வேண்டும் என்றது என்னோட கருத்து. மிக்க நன்றியம்மா. அப்படி உங்கள்ட்ட இருந்து கொள்ளுங்கள் தமிழினி. சொல்ல விளைகிறீர்களா ஏதாவது? நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அப்படியே நீங்க இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் கேட்டா நான் சொல்லுவேன். ஓகே நிச்சயமாக ஓகே நன்றி. ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் நேயர்களையும் இணைத்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் எமது நேயர்கள் எத்தனையோ பேர் இவ்வளவோ கடந்த காலங்களில் வந்து தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பேர் இவ்வளவு உதவிகளை செய்திருந்தார்கள். இந்த நிலைமையில் வந்து எமது ஊடகத்தின் ஊடாக நிச்சயமாக ஒரு சிறு துளி என்றாலும் அதான் மாஸ்டர் சொல்வது போல் அள்ளி கொடுக்காவிட்டாலும் கிள்ளி கொடுத்து நாங்கள் உதவ வேண்டும். இந்த நேரத்தில் நேயர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டுமாக இருந்தால் என்னை தவிர உங்களுக்கும் நிறைய கேள்விகள் தோன்றலாம். நீங்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் இவர்களோடு நீங்கள் கதைத்துக் கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள் தயவு செய்து நேயர்களே. இப்பொழுது அவர்கள் இணைந்து கொள்வதற்கு முன்பாக ஸ்ரீ நீங்கள் கதைக்க முடியுமா? ஆம், கையை உயர்த்தியிருக்கிறீர்கள், கதைகள். வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஸ்ரீ, இங்க யூகேல இருந்தா. என்ன இதொரு ஒரு அனர்த்தம் ஒன்று நடக்கிறது. உண்மையில மக்கள் கை கொடுக்க வேணும். அது குறிப்பா புலம்பெயர் தேசத்துல எல்லாரும் ஒரு ஆதங்கத்தோட இருக்குது. எப்படி நாங்கள் கரம் கொடுக்கலாம் என்ற ஒரு ஆதங்கத்தோட தான் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்கள் இன்றைக்கு நிலைமை அப்படித்தான். ஏனென்றால் ஆனால் அங்க அரச நிர்வாகத்துறைகளால நான் இங்க இருந்து தொடர்புகளுக்குள்ள பார்க்கிற வரைக்கும் அரச நிர்வாகத்துறைகளுக்குள்ளால பலவிதமான நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. அது குறிப்பாக அந்த கேம்ப் என்று சொல்லி அந்த ஆலயங்கள் பாடசாலைகள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடங்களுக்குள்ள குறிப்பாக உதவிகள் சென்றடையுது. எங்க பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அங்க கிராமங்கள், இப்ப தமிழினி சொன்ன மாதிரி தான் சில கிராமங்கள், அந்த கிராமங்களுக்குள்ள இருக்கிற மக்கள் சில காரணங்களுக்காக வேண்டி வெளியேறாமல் வீடுகளுக்குள்ளேயே அப்படியே முடங்கப்பட்டு இருக்கிற குறிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாரும் ஒரு நிற்கதியான நிலைமையில தான் பிரச்சனை. அப்ப அது உண்மையா அங்க தாயத்துல இருக்கிற துஷ்யந்தனை போல ஆக்கள் நிச்சயமா அதுகளைத்தான் டார்கெட் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஆக்களுக்கு தான் புலம்பெயர் தேசத்துல இருந்து போற உதவிகள் டார்கெட் பண்ண வேணும். மற்றது ரெண்டாவது இங்க இருக்கிற டிரான்ஸ்பெரன்சி. இப்ப நாங்கள் புலம்பெயர் தேசத்துல இருந்து இத்தனை பேர் உதவிகளுக்கு இருக்கிறோம். ஆனாலும் அந்த அந்த வெளிப்படைத்தன்மை கணக்குகளை எப்படி பயன்படுத்த போறோம்ன்றதுக்கு அங்கே ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு பணம் பரிமாற்ற முறைகள் இருக்கும் என்று சொன்னால் எங்களை போல ஆட்களுக்கும் இங்கே இருந்து வேலை செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். இப்படியான அரசு இப்ப இதுக்கண்டு இல்ல. கடந்த காலங்கள்ல சில அனுபவங்கள்ல இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாதாலேயே பலர் வந்து யோசிச்சு 1-2 முறை யோசிச்சு தான் நடக்க வேண்டியதா இருக்குது. இதுகள் கொஞ்சம் இப்படியான அனுபவங்களுக்குள்ளால ஒரு கட்டமைப்பு சார்ந்த அந்த பணங்களை கையாடுறதுக்கு கட்டமைப்பு சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை தாயத்துல உருவாக்கி வச்சிருக்க வேணும். கிராமமாக இருந்தாலும் சரிதான் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த சில அமைப்புகள் நிர்வாகங்கள் அதுகளை செய்தால் எங்களை போல புலம்பெயர் தேசத்துல இருக்கிற எங்களை போல ஆட்களுக்கு உதவியா இருக்கும். நான் நினைக்கிறேன் குறிக்கப்பட்ட சொல்ல வேண்டிய தகவல்களை சொல்லி இருக்கிறேன். நேரங்கருதி என்னுடைய மிக்க நன்றி ஸ்ரீ. உண்மையாக அவர் கூறியிருந்ததில் இவ்வளவோ உண்மை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தாயக மக்களுக்கு எமது மக்களுக்கு இவ்வளவோ பேர் புலம்பெயர்ந்து வாழும் எமது உறவுகள் வந்து உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சில வழிகளில் செய்ய பயப்படுகிறார்கள். என்னவென்று சொன்னால் அது சரியானவர்களுக்கு போய் சேருகிறதா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த இடத்தில் வந்து நாங்கள் யோசிக்கக்கூடாது தாயகத்தில் இருக்கும் உறவுகள் என்ன கேள்விகள் எல்லாம் இவர்கள் கேட்கிறார்கள் என்று. அவர்களுக்கே தெரியும்
யாருக்கு இவர்கள் பாவங்கள் என்று சொல்லி நினைத்து அனுப்பும் பொழுது அந்த உதவி வந்து சரியானவர்களுக்கு கிடைப்பதில்லை பல நேரங்களில். அதனால் தான் அவர்கள் பயங்கர ஆதங்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர் கூறியது போல் சிறி கூறியது போல் சரியான கட்டமைப்புக்குள்ளாக போக வேண்டும், அதே போல் தண்ணி மாதிரி இருக்க வேண்டும், சரியான ஒரு என்ன சொல்வது அப்படியே வெளிப்படையாக நீங்கள் அதை வந்து சரியான வகையில் கையாள வேண்டும். சரி, இப்பொழுது வந்து நாங்கள் நேயர்களை இணைத்துக்கொண்டு நீங்கள் அவர்களிடமே நேரடியாக கேள்வி கேட்கலாம். துஷ்யந்தன் மற்றும் அவர் வந்து ராவணசேனை அந்த நிறுவனத்தின் ஊடாக அவர் வந்திருக்கிறார். மற்றது தமிழினி மக்களோடு மக்களாக இருந்து அனுபவித்ததில் வந்திருக்கின்றார். ரவி இணைந்திருக்கிறீர்கள். ரவி, நீங்கள் நேரடியாக அவரிடம் கேள்வியை கேளுங்கள் அல்லது கதையுங்கள். வணக்கம். வணக்கம். நான் ரவி லண்டன்லேருந்து இருக்கிறேன். சந்தன், பிரதீபன், தமிழினி 3 பேர்கிட்ட தான் கேட்கிறேன். அங்க வந்து இந்த சின்ன பிள்ளைகளுடைய தேவைகள் எப்படி அமைக்கப்படுது, எப்படி இருக்கிறது? இப்ப கவர்மெண்டால வந்து சில பொதிகள் வழங்கப்படுவதாக கேள்விப்பட்டேன் நான். அப்ப எப்படியான மக்களுக்கு அந்த மற்ற உதவி கிடைக்காமல் இருக்கிறது என்ற விஷயத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். மற்றது நாங்கள் அனுப்புகிற காசு நீங்கள் எப்படி நமக்கு அதுக்கு பதிலளிக்க போறீங்கள், அதுக்குரிய வரவு செலவு என்ற விஷயத்தை விளங்கப்படுத்தணும். அது மக்கள் கிராமத்துக்குள்ள எந்தெந்த மாவட்டத்துக்கு முக்கியமாக அது செய்ய வேண்டதை கொஞ்சம் சொன்னாத்தான் இவ்வளவு மக்கள் இருக்கணும், உங்களுடைய தேவை இவ்வளவு, உங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு என்னென்ன சாமான்கள் வேண்டும் தேவை இருக்கிறது, என்ன மாதிரி அது இந்த ஒரு எஸ்டிமேட்டா ஒரு கணக்கு தந்தாத்தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் வந்து உதவி செய்பவர்கள் செய்வார்கள். சரி, அப்படி தங்களுக்குள்ளாகவே இவ்வளவு காசு கொடுத்தா காணும் நினைப்பார்கள். அப்ப ஓரளவுக்கு உங்க நிலைமையே பிரதிபலம் சொல்லணும். அங்க அம்பாறை கல்முனை பக்கங்கள்ல என்ன இருக்கு நிலைமை, இந்தியால வந்து தமிழினியும் துஷ்யந்தனும் அதை பற்றிய விளங்கப்படுத்தணும். உங்களுடைய எஸ்டிமேட் ஓரளவுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் தாளமுக்கம் இருக்கும்னு சொல்லினோம். அப்ப திருப்பி அனர்த்தம் வருமா இல்லையான்றது எவருக்கும் தெரியாது. அது ஒரு இயற்கையும் தான். அது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நாங்கள் அதை ஊகிக்கலாம். அதே நேரம் இப்பொழுது ரவி கேட்டது போல் மற்ற நேயர்கள் வந்து அதே கேள்விகளை கேட்காமல் வேறு கேள்விகளை நீங்கள் தயார்படுத்தி வைத்திருங்கள். இப்பொழுது துஷ்யந்தன், தமிழினி, துஷ்யந்தன் நீங்கள் கூறுங்கள். அவரது கேள்விக்கு அவர் கேட்டிருந்தார், அதற்கு பதிலை கூறுங்கள். இங்கு உண்மையில தொடர்ச்சியாக 2009க்கு பிறகு அங்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் பல்வேறு உதவிகளை பல பில்லியன் கணக்கான ரூபாய்களை ஏதோ ஒரு வகையில வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது வந்து சரியாக எந்த பக்கத்துல எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, உரிய மக்களுக்கு போய் சேர்ந்ததான்றது இப்ப எங்களுக்கும் நாங்களும் மீண்டும் அங்கிருந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து வழங்குறவர்கள்ட்ட கேட்கிற கேள்வியாக இருக்குது. நீ எந்த அடிப்படையில எந்த நம்பிக்கையில கொடுக்கின்றீர்கள் என்கின்ற விஷயத்தையும், அது ஒரு பாரதூரமான, நாங்கள் இன்று வரைக்கும் அதை சரி செய்ய முடியாத ஒரு நபர்களாக அங்கும் புலத்திலும் சரி தளத்திலும் சரி நாங்கள் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமலே இருக்கின்றது என்றது ஒரு பாரதூரமான விஷயம்தான். இருந்தாலும் கூட சில அமைப்புகள் வெளிப்படையாக மிக நேர்த்தியாக செய்கின்ற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வகையில இப்ப நாங்கள் பெறுகின்ற தொடர்ச்சியாக நாங்கள் பாரதூரமான இங்கே பல செயற்பாடுகளை செய்தாலும் நாங்கள் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து பாரதூரமான ஒரு நிதி உதவியை பெற்று இந்த பங்களிப்பு வேலை திட்டங்களையும் இதுவரை செய்ததாக இல்லை. இப்ப திருவோணமலை சேர்ந்த ஒரு சில நண்பர்கள், நம்முடன் நெருங்கிய நண்பர்களாக செய்கின்ற பணி இங்கே நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில இப்ப புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள், அதாவது கனடாவை பேசா கொண்டு இருக்கின்ற நிலம்புரி சங்கம், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சண்முகன் கோதாசன் அவர்களுடைய அமைப்பு நிலம்புரி சங்கம், அதற்கூடாக தான் அவர் மிகப்பெரிய மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சேவையை நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு நம்பிக்கைக்குரிய அமைப்பாகவும் அல்லது ஒரு வெளிப்படைத்தன்மையான அமைப்பாகவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக நயமாக லண்டன், ஆஸ்திரேலியா, கனடாவில் இருக்கின்றவர்கள் கூட அவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான ஒரு அமைப்பை நாடி இந்த உதவிகளை நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அந்த வகையில அந்த நலம்புரி சங்கத்தினுடைய தொடர்பை செய்வது சிறப்பாக இருக்கும் என்றது என்னுடைய ஒரு ஆதங்கம். சொன்னா நாங்கள் அறியாதவர்கள் அதை எங்களை நம்புறதோ அல்லது இன்னொரு நபர்களை நாங்கள் கூறி அவர்களூடாக செய்யுங்கள் சொல்வதை விட இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அறிந்த அந்த அமைப்பினூடாக செய்யும்போது ஒரு வெற்றி அளிக்கக்கூடியதாகவும் சாத்தியமானதாகவும் இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது அவர் கேட்டிருந்த கேள்வி,
தேவை தொடர்பாக நான் இந்த வெறுகல் பகுதியை தான் நான் இப்ப சொல்லலாம். என்னண்டா அதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பாதிக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு பகுதியா இருக்க போகுது. அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப அரச உதவிகள் என்றது உண்மையில பெரிய அளவில் அவர்கள் முதல் 3 நாளும் அரசாங்கம் எந்த விதமான உதவியையும் செய்ய வரல என்ற முதலாவது விஷயம். அடுத்தது அவர்கள் ஆர்வம் காட்டல. இந்த வருடம் இந்த அனர்த்தத்தின் பொழுது இந்த புதிய அரசு பாரதூரமான ஒரு ஆர்வம் காட்டல என்ற விஷயம் எங்களுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு அவதானிப்பா இருக்குது. ஆனா அங்கங்க சில விஷயங்களை செய்யறாங்கன்றதுக்கு வழியில அவர்கள் ஒரு அனர்த்த இங்க வந்து இப்ப 2005க்கு பிறகு, அதாவது சுனாமிக்கு பிறகான இதுல வந்து அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பு கூட இருக்குது, அவதானிப்புகள் இருக்கு. என்ன இங்க நடக்கும், இந்த பிரதேசங்கள்ல இவ்வளவு இப்ப இந்த எதிர்ப்பு கூறல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முதலே இந்த எதிர்ப்பு கூறலை தொடங்கிட்டாங்க. ஆனா இப்ப தொடங்கினா எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேணும்ன்ற விஷயம் கூட அரசு தரப்புல இருந்து செய்யப்படலைன்றதான் நீங்க உண்மையான விஷயம். அடுத்தது அரசாங்கம் வந்து கேம்ப்ல இருந்தா மட்டும்தான் அவர்களுக்கான சமைத்த உணவு வழங்கும். அதுவும் அவர்களுடைய சட்டத்தின்படி 7 நாட்கள் சமைத்த உணவை வழங்கும் என்றதுதான் இது. ஆனா இந்த தடவை இந்த 6 நாட்களும் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமில்லாம ஏனைய மாவட்டங்கள் அவ்வாறுதான் இருக்கும். வடகிழக்கு அத்தனை இடங்களிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அது கூடுதலாக இளைஞர்கள் களமுறங்கி வேலை செய்த தான் இங்க கூடுதலாக காணப்படுது. உதாரணத்துக்கு எங்களோட அமைப்பு, நான் ராவணசேன அமைப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு வேலையை நாங்கள் செய்தாலும் எங்களே போல திருவண்ணாமலை மாவட்டத்துல இன்னும் பல அமைப்புகள், சிறிய சிறிய அணிகள், இளைஞர்கள் சேர்ந்து இந்த வேலையை செய்திருக்காங்க. அவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் அவ்வாறான பணிகளை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அரசாங்கம் அடுத்து இந்த உலர் உணவுகள், அதாவது சமைத்த உணவுடன் அதை நிறுத்திக் கொள்ளும். உலர் உணர்வு எவ்வாறு வழங்க போகின்றார்கள் அல்லது ஒரு சிறிய ஒரு தொகுதி மட்டும்தான் அரசாங்கம் வழங்கும். பழமையான விஷயம் அப்படித்தான் வழங்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படியே இருந்து கொள்ளுங்கள் துஷ்யந்தன். இப்போ என்னவென்று சொன்னால், எமது நேயர்கள் வந்து அவர்களிடம் பல கேள்விகள், பல விடயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் கேள்விகளாக இருக்கட்டும். ஆனால் என்னவென்று சொன்னால், இங்கே இப்போ இந்த என்ன சொல்வது, ஒரு ஆபத்தில் ஒரு தத்தளித்து கொண்டிருக்கும் எமது இனத்துக்கு நாங்கள் வந்து செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. அதே நேரத்தில் இங்கே வந்து உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியில் தொண்டராகத்தான் எல்லோருமே பணிபுரிகிறார்கள். அந்த நேரத்தில் அதில் ஒருவர் வந்து 200 பவுன்களை அவர் முன்னுக்கு இங்கே வந்து அந்த மக்களுக்கு உதவுவதற்காக அவர் முன் வந்திருக்கின்றார். அந்தளவு காசு ஒருவரும் கொடுக்க வேண்டும் என்று அல்ல, அவரவருக்கு என்னென்ன இயலுமோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நாங்கள் அந்த வங்கி இலக்கத்தையும் இங்கே தருகின்றோம். அது வந்து அந்த தொண்டு நிறுவனம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து ILC என்ற அந்த ரெஃபரன்ஸ் இதையும் கொடுத்தீர்கள் சொன்னால் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கலாம், அல்லது அவர்கள் சரியாக அதை சொல்வார்கள். மற்றும் உயிருடைய வானொலி குழுமத்திலும் வந்து நாங்கள் அதை வந்து இங்கே அனுப்புகின்றோம். அதே நேரம் இப்பொழுது அடுத்ததாக ஸ்ரீபதி இருக்கிறீங்கள். வணக்கம் ஸ்ரீபதி, ஜூமிலே இருக்கிறீங்கள். வணக்கம், நீங்கள் மியூட்டை எடுத்து விட வேண்டும். வணக்கம். இல்லாவிட்டால் மற்ற நேரிடம் போக வேண்டும், நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் 7 மணிக்கு நிகழ்ச்சிகளை நிறைவு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது புஷ்பவதி அம்மா, வணக்கம். வணக்கம் அம்மா. நேயர்கள் மிக விரைவாக இணைந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் நிறைவு வரும்பொழுதுதான் பலனி வேறுங்கள் அம்மா. ஓம், நேரடியாகவே அவர்களோடு கதையுங்கள். இணைந்திருக்கிற நாள் வரைக்கும் உரையாடுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள்ட்ட என்ன கேள்வியை கேட்கறது, ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை லட்சுமி. என்றால் கடினமான சூழல்ல ஈரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உறவு உடையில எரித்து ஒரு செய்வதற்கு அப்பொழுது ஒரு உதவிகள் நிச்சயமாக அவர்களுக்கு தேவை. எனவே இவர்களுக்கும் தமிழ் ஏசுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றது என்ன வேறு ஒரு இதை பெயரை சொன்னார்கள். அதான் நான் அதனை கேட்க விரும்புகிறேன் லட்சுமி. நான் உங்கள் வானொலி ILC வானொலிகளோடு இணைந்து அந்த இலக்கத்தை எடுத்து நான் 100 பவுண்ட்ஸ் தருகிறேன் என்று இந்த விலையில் கூறிக்கொள்கிறேன். அவசரமா இருக்கிற நேரத்துல என்ன கேள்வியை கேட்கிறது லட்சுமி? உண்மையாக வாழ்த்துகள் அம்மா. ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களின் மனது அதே ஒருவர் செய்கிறார் சொன்னால் அதே போல் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அள்ளி கொடுக்காவிட்டாலும் கிள்ளி கொடுப்பதுதான் எமது தமிழனின் பண்பாடு. ஒருவன் வந்து அங்கே வந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது அவன் மிக ஒரு கடினமான நிலைமையில் இருக்கும் பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த நேரத்தில்
நேரத்தில் எதை நாங்கள் செய்யலாம் என்று ஓடி வருவதுதான் தமிழன். உங்களுக்கு மிக்க நன்றியம்மா. ஏதாவது அந்த அவர் தமிழினி அவர்களிடம் ஒரு அவர் கேட்டிருந்தார் ரவி ஒரு கேள்வி ஒன்று, குழந்தைகள் பற்றியும் கேட்டிருந்தார். அவர்களின் இந்த குழந்தை பிள்ளைகளின் நிலைமை என்னவென்று தமிழினி உங்களுக்கு விளக்க முடியுமா? மிக விரைவாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஸ்ரீபதி அவர் சென்று விட்டார். நீங்கள் தமிழினி கூறுங்கள். மிக்க நன்றி அனைவருக்கும். உண்மையிலேயே 2009க்கு பிறகு நாங்கள் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கோம். அந்த வகையில் நிறைய உதவிகளை செய்திருக்கின்றீர்கள். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி. இப்போது நீங்க கேட்ட கேள்விக்கு வருகின்றேன், நேரத்தை கருத்தில் கொண்டு. உண்மையிலேயே இந்த டைம்ல மிக கொடிய ஒரு விஷயம் வெள்ளத்துக்கும் அப்பால் அதையும் தாண்டி நோய் டெங்கு என்றது என்னடா நுளம்பு வெள்ளத்தோட சேர்ந்த மாதிரி நுளம்பும் அதிகமாக பரவி கொண்டு வருகிறது. அதனால நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக குழந்தை பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள், இவங்க நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டு வர்றாங்க. அதனால அடிக்கடி நிறைய பேர் எங்கட குழுமங்கள்ல, உதாரணத்துக்கு தந்தி, தமிழ் மீடியா, அதுல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு நுளம்பு வேலை வேணும், நாங்க இப்படி ஸ்கூல்ல இருக்கிறோம், எங்களுக்கு சரியான பிரச்சனையா இருக்கு, நுளம்பா இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை. அதை அவங்க நிறைய பேர் முன் வச்சிருந்தாங்க. மற்றது அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, தண்ணியும் கிடைக்குது, ஆனா அந்த நித்திர கொள்றதுக்குரிய அந்த வசதி இல்ல. பிள்ளைகளை வச்சுட்டு அந்த இடத்துல படுக்கலாது, ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்படியான ஒரு சின்ன பிரச்சனைக்கு மற்ற பிள்ளைகள் என்னும் போது இப்போதைக்கு பாடசாலைகள் என்றது எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்கு. அதனால யாருமே வீட்டை விட்டு வெளியே போறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. இருந்தாலும் பிள்ளைகளுக்குரிய அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் தான் இந்த. அப்ப அவங்க கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்படியான சின்ன சின்ன வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. பிள்ளைகளுக்குரிய பால்மா பாக்கெட்டுகள், வெளியால கடைகள் எல்லாம் ஃபுல்லா பூட்டி இருக்கிறதுனால, கடைகள் வெள்ளங்கள் அடிச்சு சென்றிருக்கிறதுனாலையும் பிள்ளைகளுக்குரிய பால்மா பாக்கெட்டுகள், மதர் ஃபீடிங் மில்க், அந்த அப்படியான விஷயங்கள் நிறைய அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப அதுகள் எங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான விஷயம். அதை நாங்க ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய விஷயங்கள். மற்றது ஏற்கனவே நீங்க கேட்டிருந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள், அதாவது ஃபண்ட் பண்றதுக்குரிய அமைப்புகள், அதுகள் கட்டமைக்கப்பட்ட நிதியை கொண்டுதான் அவங்க செய்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளவுதான். அது காலம் மாறினாலும் எந்த அனர்த்தம் நடந்தாலும் என்ன செஞ்சாலும் அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த நிதி மட்டும்தான் அங்க கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு ஏற்கனவே உதாரணத்துக்கு நாங்க புலம்பெயர்ந்த அமைப்புகளோட இணைஞ்சு நிறைய காலமா பயணிச்சு கொண்டிருக்கோம். நானெல்லாம் நிறைய காலமா பயணிச்சு கொண்டிருக்கேன். ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்றேன். எங்களோட ஈகை உறவு பாலம் என்றது ஒரு நம்பிக்கையா நாங்க எப்படி அவங்க பிள்ளைகளோட இணைச்சு கொண்டு போறோமோ, அதே மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஜூத் அமைப்பு என்றது ஒன்று இருக்கு. அந்த ஜூத்துக்கு ஒரு தலைவர் அப்படி என்ற ஒரு ஜூத் லீடர் அப்படி என்று சொல்லி இருப்பாங்க. அப்படியா இருக்கிறவங்க மக்களோட மக்களா மக்களுக்காக பயணிச்சு கொண்டே இருப்பாங்க. நான் அதுக்காக இங்க ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள் அப்படி என்று சொல்லி நான் சொல்ல வரல. உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஏன் ட்ரஸ்ட் அப்படி கொடுப்பாங்க என்றதை விட, நாங்க இவங்களை ஒழுங்குபடுத்தி இவங்களோடாக ஒரு ஆளோடாக ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற ஜூத்தை இணைச்சி அவங்களுக்குரிய தேவைகள் என்னென்ன என்றதை நாங்க கருத்துல எடுத்துக்கொண்டு அதை கணக்கு எடுத்துக்கொண்டு அப்படி நாங்க ஒவ்வொரு விஷயத்தை நகர்த்தி செல்லும் போது எங்கட பயணங்களும் நாங்க எடுத்த முடிவுகளும் இலகுவில முடியும் என்றது ஆஸ் அ யூத்தா என்னோட கருத்து. மிக்க நன்றி அம்மா. மிக விளக்கமாக சில விடயங்களை கூறியிருந்தீர்கள். என்னவென்று சொன்னால், நேயர்கள் எமது நேயர்கள் நிறைய பேர் கடந்த காலங்களில் அவர்களுக்கு அனுபவம். இந்த அம்மா புஷ்பவதி அம்மா நிறைய விடயங்களை அவரும் செய்து கொண்டிருந்தார். பல நேயர்கள் செய்கிறார்கள். நேயர்களை தயவு செய்து நீங்கள் இவ்வளவுதான் தர வேண்டும் என்று நாங்கள் ஒரு தடவை வற்புறுத்தவில்லை. இங்கே யாருக்கு எவ்வளவு முடியுமோ நீங்கள் சொல்லவும் வேண்டாம். இங்கே எவ்வளவு தரப்போகிறோம் என்று சொல்ல வேண்டாம். ஆனால் இங்கே எமக்கு வங்கி இலக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது. இது சரியான ஒரு என்ன சொல்வது, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துண்டு நிறுவனம். அதன் மூலம் தான் நீங்கள் அனுப்ப போகிறீர்கள். அது 10ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், 25ஆக இருக்கலாம். நீங்கள் சொல்லவும் தேவையில்லை. இங்கே நேயர்களை அவர்களோடு நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது நீங்கள் உதவி செய்ய போகிறீர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக விரைவாக வாருங்கள். இப்பொழுது அம்மா நீங்கள் ஏதாவது கேட்க போகிறீர்களா? சொல்ல போகிறீர்கள். மிக்க நன்றி. சொல்லுங்க. என்னன்னா இந்த மழைக்கு பிறகு அம்மா நிரம்ப வருத்தங்கள் வரும், காய்ச்சல், ஏன்னா பெரிய பெரிய நுளம்பா, முந்திய நிலம்பை விட பெரிய பெரிய நுளம்புகள், அது கடிச்சா என்னென்ன வருத்தம் வருமோ தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் இந்த கோயில் மொஸ்டிகோ அது கோயில் கட்டாயம் வேணும். அதை விட வயிற்றால இது வரும். ஏன்னா அந்த தண்ணிகளை குடிக்கும் பொழுது கூடாத தண்ணிகளை சூடு காட்டி குடிக்காவிட்டால் அப்ப அவர்கள் அதுகளையெல்லாம் கவனம் எடுக்கணும். இனித்தான் இந்த
என்னென்ன வருத்தம் அந்த அங்கு உள்ளவர்களுக்கு வரப்போதோ தெரியாது. எனவே அவர்களே இந்த சுகாதார முறைப்படி அந்த தண்ணியை சூட வச்சு சுட்டார்ந்த தண்ணியை குடிக்க வேண்டும் அப்படி என்று அவர்களுக்கு கவனத்தை கொடுங்கள். இயன்ற அளவு நாங்கள் எல்லோரும் இப்படியானவற்றுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுறேன். லட்சுமி, மிக்க அருமை அம்மா. நீங்கள் எப்பொழுதும் போலவும் நீங்கள் உண்மையாக அதான் மாஸ்டர் சொல்வது போல் அள்ளி கொடுக்காவிட்டாலும் கிள்ளி கொடுங்கள் என்று நீங்கள் கிள்ளி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையாக இந்த நேரத்தில் உதவி செய்ததுதான் அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டும். சும்மா வெறுமனே வந்து வாயாலே வந்து வெட்டி விழுத்தி விட்டு போவது அது அப்படி இருக்க முடியாது. நேயர்கள் சிலவரை நம்பிக்கை இல்லாமல் இருப்பது அவர் நினைப்பது சரிதான். ஏன்னு சொன்னால் அப்படித்தான் இப்ப நிலைமை நடக்கின்றது. அதனால் வானொலி மூலமாக லட்சுமி ஐஎல்சியால வந்து இப்படி வரைக்கும் நாங்க நிச்சயமாக நம்பியாக ஒன்று அதுவும் தமிழன் வந்து இவ்வளவு காலமாக பணி செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அதனை நிச்சயமாக நாங்கள் கொடுக்கலாம். இந்த சுனாமியின் பொழுது இவ்வளவு எல்லோரும் கொடுத்தார்கள், அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் சாப்பிடும் பொழுது இவர்களைத்தானே நினைக்கிறோம். எனவே அதை நினைக்க வேண்டும் என்று கூறுவேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. நீங்கள் சொன்னது போல் அந்த தமிழைட் தொண்டு நிறுவனம் வந்து அது ஒரு நம்பிக்கையான நிறுவனம். நேயர்களே, அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் சொல்கின்றோம். என்ன சொன்னால் நீங்கள் அப்படி எழுதும் பொழுது இங்கே ஐஎல்சி என்பதை நீங்கள் அங்கே வந்து எழுதி நீங்கள் அனுப்பினீர்கள் சொன்னால் சரியாக. இப்பொழுது விக்னேஸ்வரன் இருக்கிறீர்கள். வணக்கம் விக்னேஸ்வரன். நீங்கள் நேரடியாக தமிழினி மற்றும் துஷ்யந்தன் இருக்கிறார்கள். கதையுங்கள் யாரோடு வேண்டுமென்றாலும். இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய உபகாரம், நன்றிகள். என்ன பொறுத்தவரையில் வந்து தமிழைட் அந்த நிறுவனம் வந்து கனகாலமாக பிரித்தானியாவில் இருக்கின்றது. அந்த அவர்களுக்காக நாங்கள் உதவிகள் முந்தி செய்திருக்கின்றோம். வந்து அவர்கள் வந்து 100% நம்பிக்கையானவர்கள். வந்து அதை சொல்லுவதற்காகவும் வந்து அந்த பிள்ளை வந்து விஷயங்களை சொல்லி இருந்தா வந்து அதாவது உங்களோட GS கிராம சேவரோட தொடர்பில் இருப்பது வந்து அதை போல ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு கிராமங்களிலேயும் கிராம சேவையோட நீங்கள் கனெக்ஷன்ல இருந்தால் அவர்களுக்குடாகத்தான் முதலாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். வந்து உதவி செய்யறதுக்கு நல்ல ஒரு வழி வந்து நீங்கள் செய்கிற இப்படியான தொண்டுகளுக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து உண்மையா நன்றிகள். வந்து ஐஎல்சி வானொலி இப்படி கனதரம் செய்திருந்தார்கள். வந்து அதை விட்டு மிக்க மகிழ்ச்சி. வந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வந்து உங்கள் என்னென்று சொன்னால் எல்லா இடங்களிலும் வந்து இப்படியான இதுகள் நடக்கின்றது. வந்து நாங்கள் எங்களோட ஊரை பார்க்கிறதோ அல்லது பக்கத்து ஊரை பார்க்கிறதோ அதை தொடர்ந்து போனால் இப்ப மற்ற பக்கங்களில் திருவோணமலை, மட்டக்களப்பு அதுகள் எல்லாரும் உங்களுடைய உடம்பிறப்புகள் தான் வந்து எங்களை ஒவ்வொரு தராலையும் மீறக்கூடிய அளவு தான் வந்து செய்யலும். வந்து அதை எல்லாரும் உணர்ந்து வந்து அதுக்கு இதுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய சேவைகள் வந்து இப்போ வந்து ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். வந்து உங்களோட தொண்டுகளுக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். லக்ஷ்மி, உங்களோட நிகழ்ச்சிகளுக்கு நன்றி, வணக்கம். நல்லது, மிக்க நன்றி விக்னேஸ்வரன். சரி, என்னவென்றால் இப்போ விக்னேஸ்வரன் கூறியது போல் அவரவர் தங்கள் இடத்திலே வந்து அங்கே உதவி செய்தாலே நிறைய விடயங்கள் வந்துவிடும். ஆனால் இப்பொழுது வந்து பரவலாக இந்த இயற்கை அனர்த்தத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மீண்டும் இங்கே ஸ்ரீ வந்து இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் ஸ்ரீ, நீங்கள் மியூட்டில் இருக்கிறீங்கள். வணக்கம். சரி, நீங்கள் இப்போது இங்கே ஐஎல்சி மூலமாக 200 பவுண்ட் வந்து ஒருவர் வந்து முன் வந்திருக்கிறார். இங்கே தொண்டராக இருப்பவர்களில் ஒருவர் வந்து அவர் தனது பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று கூறியிருந்தார். அதேபோல் இங்கே புஷ்பவதி அம்மா வந்து தான் 100 பவுன்களை தருவதாக 300 பவுன்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. உண்மையாக அவர்கள் வந்து நிச்சயமாக இப்போது அந்த பணத்தை பெற்றுக்கொண்டால் மட்டுமல்ல, அந்த பணத்தை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பட்டவர்த்தனமாக அவர்கள் வந்து இங்கே கணக்கை அவர்கள் கொண்டு வந்து சொல்வார்கள். முதலும் வந்து ஐஎல்சி வந்து வேறு சில விடயங்களை செய்த பொழுது அந்த உதவி பெற்றுக்கொண்டவர்கள் வந்து நேரடியாக நேயர்களுக்கு இங்கே வந்து தங்களுக்கு என்ன கிடைத்தது, தாங்கள் என்ன செய்தோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அப்படி கூறும் பொழுதுதான் மக்களுக்கு, நேயர்களுக்காக மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். சரி, அவர் சென்று விட்டார் நினைக்கிறேன். துஷ்யந்தன், நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? இப்பொழுது நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவி நிச்சயமாக கிடைக்கும். சொல்லுங்க. நிச்சயமாக இந்த இதில் நேரடியாக வந்து தங்களுடைய உதவியையும் ஆதங்கத்தையும் தெரிவித்தவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த தொடர்ச்சியான உதவிகள் அந்த தேவையாக இருக்கும். நிச்சயமாக அந்த பிரதேசங்களில் நுழம்பு வலைகள் மற்றும் சிறுவர் குழந்தைகளுக்கான பால்மா போன்ற உதவிகள் அரசாங்கமோ வேறு நபர்களாலேயோ வழங்க முடியாம இருக்கும். இப்ப நாங்களும் வந்து உள்ளூருக்குள்ள ஒரு சமைத்து உணவு ஒரு சிறிய உதவி எங்களாலேயும் செய்யக்கூடியதாக இருக்கும். மேலதிகமான விஷயங்களை எங்களால செய்ய முடியாம இருக்கும். எனவே அவ்வாறான உதவிகள் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்தால் மிக சந்தோஷமாக இருக்கும். ஒரு தேவை, அவருடைய தேவையும் நிறைவேறும்.
அடுத்தது அந்த பகுதிகளில் இந்த வெள்ளம் வந்து நான் சொன்னிருந்த அந்த விருகல் பகுதியை பொறுத்தவரையில அவங்களுக்கு ஒரு உணவுகள், அதாவது அவங்க வீட்டுல போயிருந்து அரிசி பருப்பு கொடுக்கின்ற ஒரு நிலை தேவைப்படும். அதாவது நாங்கள் இப்ப சொல்றது நிவாரணங்கள் இலவசங்களை கொடுத்து அந்த மக்களை சோம்பேறி ஆக்குன்ற ஒரு வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து அந்த இடங்கள்ல மிக தேவையானதாக இருக்குது. சில இடங்கள்ல அது தேவை, சில இடங்கள்ல தேவையில்லாமல் வழங்கப்படுற சந்தர்ப்பம் இருந்தாலும் இந்த இடத்துல அவர்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் இது அடுத்த தடவை தொடர்ச்சியாக இனி டிசம்பர் மாதம் மழைகள் தொடங்குகின்ற மழை காலம், அதுவும் வந்து தொடர்ச்சியா அந்த மக்களை பாதிக்க போகுது. வளமையாவே ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலே டிசம்பர்ல, அதாவது கிறிஸ்துமஸ் தொடர்ச்சியாக வெள்ளம் பரவுகின்ற சூழ்நிலை அந்த பிரதேசங்களை காணப்படுறது. அப்ப இதுக்கு முதலும் டிசம்பர் அந்த வெள்ளப்பெருக்கு முதலே இன்னொரு வெள்ளம் வந்துச்சு. அடுத்த வெள்ளமும் அவர்களை தாக்க போகுது. எனவே அவர்கள் தொடர்ச்சியாக பின்னலுக்குள்ள இருக்கிற மக்களா இருப்பாங்க. எனவே அவர்களுக்கு முடியுமான உதவிகளை நாங்கள் வழங்குவது மிக, அதாவது தேவைக்குரியவர்களாக அந்த மக்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய. மிக்க நன்றி துஷ்யந்தன். என்னவென்றால் மிகவும் சுருக்கமாக நாங்கள் தேவையான விடயத்தை சுருக்கமாக கதைத்தால் என்ன சொன்னால் நேரம் அப்படியே அள்ளி கொண்டு போகின்றது. இப்போ இன்னொரு நேயர் வந்து இங்கே சாந்தன் அவர்கள், ஈஸ்டாம் சாந்தன் அவர்கள் 50 பவுண்ட்ஸ் வந்து தருகின்றார் என்று சொல்லி வழங்குகின்றார் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கின்றார் எங்களுக்கு. மிக்க நன்றி சாந்தன், உங்களுக்கு உண்மையாக கொடுப்பவர்கள் தான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். என்னவென்றால் இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள், பிரதீபன் இணைந்திருக்கின்றார். அவரது கருத்தை கேட்டு பார்க்கலாம். வணக்கம் பிரதீபன். வணக்கம் பிரதீபன், வணக்கம். வாருங்கள், கூறுங்கள். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், மிக விரைவாக. நாங்கள் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும், கூறுங்கள். வணக்கம். ஐஎல்சி வானொலியினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் தாமோதரம் பிரதீபன், அம்பாறை மாவட்டம் கல்முனையிலே இருந்து. நான் ஒரு சிவில் சமூக மனித உரிமை செயற்பாட்டாளராக இருக்கின்றேன். அதிகமாக சமூக பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றேன். அதே போன்று தமிழர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஆய்வுகளை செய்து வருகின்றேன். வேறு வியாபாரம் செய்து வருகின்றேன். பொதுப்பணிகளில் அதிகமாக ஈடுபட்டு வருகின்றேன். சரி, இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் உங்கள் இடத்தில் வந்து உங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது? மிக விரைவாக போக வேண்டும் என நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். நீங்கள் வர பிந்தி விட்டது. அதற்கு முன்பாக நீங்கள் உங்களிடம் கேட்பதற்கு முன்பாக இங்கே அடுத்ததாக விக்னேஸ்வரன் 100 பவுண்ட்ஸ்கள் தருவதாக இங்கே கூறியிருக்கின்றார். அப்போது இங்கே நேயர்கள் உண்மையாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். சரி பிரதீபன், வந்து மிக விரைவாக உங்கள் பக்கத்தில் நிலைமை எப்படி இப்பொழுது இருக்கின்றது? ஒரு 2 நிமிடங்களுக்குள் கூறிவிடுங்கள். எங்களுடைய பிரதேசத்திலே நாட்டிலே ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம், அதிகமாக புறப்பட்ட மழை வீழ்ச்சியினுடைய தாக்கத்தினால் அதிகமான குளங்களுடைய நீர் ஊடுருவி அதிகமாக ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதுபோல இன்னும் பல பிரதேசங்களிலே ஏற்படுத்தியிருந்தது. அதிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே கூட அதிகமான தாக்கம் ஏற்பட்டிருந்தது. அதிலும் கூட பாண்டிருப்பு மேட்டுவட்டை என்று சொல்லப்படுகின்ற குடியிருப்பு பிரதேசம், அதுபோல துறை வந்து இறங்கிய மேடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு குட்டி தீவு இருக்கிறது. இங்கே ஒரு 65 குடும்பம் அளவில் இருக்கிறார்கள். இந்த கிராமத்திற்கான போக்குவரத்து பாதைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு அவர்களுடைய கிராமம் முற்றுமுழுதாக ஆற்றினால் சூழப்பட்டு காணப்பட்டது. எங்களுக்கும் கூட எங்களுடைய ஏற்பாட்டிலே நாங்கள் கடற்படையோடு பேசி அவர்களுடைய போட்டுகளிலே அந்த மக்களுடைய பிரதேசங்களுக்கு சென்று, அபாயமான பயணம் அது, அவர்களை ரெஸ்கியூ பண்ணுகின்ற பணிகள், அதே போன்றவர்களுக்கு தேவையான உணவு வழங்கல்களை 3 நாட்களாக வழங்கியிருந்தோம். அதுபோல பாண்டிருப்பு மேட்டுவட்டை பிரதேசத்திலும் கூட திடீரென்று ஏற்பட்ட வெள்ள நீரிலே பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு ஒரு பாடசாலையிலே தங்க வைத்து அவர்களுக்கான தொடர்ச்சியான உணவுகளை வழங்கியிருந்தோம். அதுபோல நெற்பட்டி முனை, பாண்டிருப்பின் ஏனைய பகுதிகள், கல்முனை, பெரிய நீலாவணை, மணல்சேனை, சேனை குடியிருப்பு போன்ற பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு இடைத்தங்கள் முகாம்களிலே வைத்திருந்தோம். அவர்களுடைய உணவு தேவைகளை நிறைவேற்றியிருந்தோம். அதுபோல இன்றைய தினம் வெள்ளநீர் வடிந்ததன் பின்னர் பாண்டிருப்பு பகுதியிலே மக்களை மீள குடியமர்த்துவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த கிட்டங்கி வாவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் தொடர்ச்சியாக இவ்வாறான மழை காலங்களிலே பெருக்கெடுப்பது வழமை. அவ்வாறான நிலையிலே அதை ஊடறுத்து சென்றிருந்த பொதுமக்களிலே ஒருவர் அடித்து செல்லப்பட்டு அவர் உயிரிழந்து 4 நாட்களின் பின்னர் அவருடைய சடலம் பெறப்பட்டிருந்தது. அதே போன்று மாவடிப்பள்ளி என்ற இடத்திலே இதே போன்று ஏற்பட்ட வெள்ள நீரின்
திடீர் பெருக்கம் காரணமாக அதிலே டிராக்டர் வாகனத்திலே பயணித்த 11 பேர் அடித்துச் செல்லப்பட்டு 5 பேரை மீட்டிருந்தோம். 6 பேர் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகள். அதே போன்று ஆலையடி வம்பு பிரதேசத்தில் உயிரிழப்புகள் இல்லை, இருந்தாலும் அதிகமான வெள்ள நீர் உள்ளே புகுந்ததினால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களே வைக்கப்பட்டிருந்தார்கள். உணவு தேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போது அவர்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் கூட, உதாரணமாக பாண்டிருப்பு மேட்டுவட்டை கிராமத்தின் நிலை, அவர்களுடைய இலத்திரனியல் பொருட்கள் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருந்தது. கட்டில், மெத்தை, கதிரை படுப்பதற்கு பாய் கூட இல்லாத நிலையிலே அவர்கள் நிற்கதியாகி இருக்கிறார்கள். மாணவர்களுடைய புத்தகம், கோப்பிகள் அனைத்துமே வெள்ள நீரிலே மூழ்கி இருக்கிறது. சுமார் வீடுகளுக்குள்ளே 4, 5 அடி 3 அடி அவ்வாறான வெள்ள நீர் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே புகுந்து அவர்களை இவ்வாறு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. மீள குடியமர்த்துகின்ற பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். இதை விட சொல்வதற்கு வேறு இருந்தால் மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த நாங்கள் திரும்ப திரும்ப ஒரே கேள்விகளை கேட்க முடியாது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இப்பொழுது என்ன தேவை, எங்கள் மக்களுக்கு என்ன தேவை, உடனடி தேவை என்னவென்பதுதான் எல்லோரும் இங்கே வந்து யோசிக்க வேண்டும். அதேபோல் அவர்கள் துஷ்யந்தன் மற்றும் தமிழினி அவர்கள் கூறியிருந்தார்கள். இப்பொழுது சிவா கட்பட்டிலிருந்து மிக விரைவாக கூறுங்கள் தயவு செய்து. வணக்கம். வணக்கம். எனக்கு அந்த நான் வேறு இடங்களில் உதவி செய்கிறேன். எனக்கு இந்த கிழக்கு மாகாணத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்றபடியால் நான் 50 பவுன் இளங்கஞ்சன் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மிக்க நன்றி சிவா. வணக்கம். நல்லது, பார்த்தீர்கள் தானே. இப்பொழுது சிவா அவர்கள் வந்து 50 பவுன்கள் வந்து அங்கே அவர்கள் வழங்குவதாக கூறியிருக்கின்றார். நிச்சயமாக எமது மக்கள் ஒரு ஓரளவென்று சொன்னாலும் கிட்டத்தட்ட இப்பொழுது நான் நினைக்கிறேன் 500 பவுன்கள் வந்து இங்கே சேர்ந்து விட்டன. சரி, உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. ஆனால் என்னவென்று சொன்னால், உங்களிடம் கேட்பது என்னவென்றால், மூவரிடமும் இந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதை என்ன செய்தீர்கள் என்று சொன்னால், அப்படி என்று சொன்னால் தான் இனிவரும் காலங்களில் வந்து எமது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் வந்து அதை பற்றி திரும்ப மீண்டும் வந்து இந்த வானொலியில் வந்து நீங்கள் உங்களை தயவு செய்து அது பற்றிய விடயங்கள் என்ன நடந்தது என்பது பற்றி நீங்கள் கூற வேண்டும் என்றும் அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். துஷ்யந்தன், மிக விரைவாக ஒரு 30 வினாடிகள். நிச்சயமாக இந்த ஏற்பாடு செய்து தந்த மற்றும் இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி தந்த நபர்களுக்கும் அந்த வானொலிக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் இது கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்குகின்ற எமது உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கமும். நீங்கள் இதை வழங்கும் பட்சத்தில் நாங்களது ஒரு முறையான பொறுப்பு கூறலுடன் நிச்சயமாக வெளிப்படுத்துவோம். நன்றி. மிக்க நன்றி துஷ்யந்தன் உங்களுக்கு. இப்பொழுது தமிழினி, மிக விரைவாக கூறுங்கள் நீங்களும். மிக்க நன்றி வானொலிக்கும் மற்ற எங்களது புலம்பெயர் உறவுகளுக்கும். தொடர்ந்து எங்களுக்கு வந்து கனகாலமாக உதவி செஞ்சு கொண்டிருது. இன்று வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று துடிக்க போகின்ற அனைத்து உறவுகளுக்குமே மிக்க நன்றி. நீங்க எந்த ஒரு இடத்துல சரியான ஒரு விதையை விதைச்சிங்கண்டா அந்த விதை சரியா முளைச்சி வந்து மரமா காய்ச்சி பழுக்கும்ன்றது உண்மை. அது என்றைக்குமே மக்கி போகாத உண்மை. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி தமிழினி உங்களுக்கு. நிச்சயமாக எமது உறவுகள் கைவிட மாட்டார்கள். தக்க தருணத்தில் அவர்கள் உதவி செய்வார்கள். இப்பொழுதே வந்திருந்தார்கள் தானே. உங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக மிக விரைவாக தாமோதரன் பிரதீபன், நீங்கள் கூறுங்கள். என்றால் நிச்சயமாக இவ்வாறான இடர்காலங்களிலே எங்களுக்கு கை கொடுப்பது எங்களுடைய உறவுகளான புலம்பெயர் உறவுகள் தான். இந்த காலநிலையிலும் கூட உங்களையே நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறோம். அதற்கான ஒழுங்கமைப்புகளை செய்து தந்திருந்த என்னுடைய நண்பன் துஷ்யந்தன் மற்றும் வானொலி நிர்வாகத்திற்கும் நன்றி. எங்களுடைய பிரதேசத்திலே இப்போது தேவையாக இருக்கக்கூடிய இந்த மக்களை மீளக்குடியமர்த்தியதன் பின்னர் அவர்களுடைய பாய், பெட்ஷீட் போன்ற அவசர தேவைகள் இருக்கிறது. அதே போன்று மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உணவு தேவைகளை நிறைவேற்ற வேண்டியும் சிலருக்கு இருக்கிறது. என்றால் தொழில் இருக்கின்றார்கள். எனவே புலம்பெயர் உறவுகள் எங்களை நம்பி வழங்குகின்ற பணத்திற்கு பொறுப்பாளிகளாக, வெளிப்படையான கணக்கு கூறுகின்ற நபர்களாக நாங்கள் இருப்போம். எப்போதும் உங்களோடு நாங்களும் இருப்போம். எங்களோடு நீங்களும் இருக்க வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக பிரதீபன், அப்படி அதுதான் மக்களுக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மனம் வரும். என்று சொன்னால், நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது எப்படி வந்தால் கூட செய்யக்கூடாது என்ற நிலைமையிலும் பலர் இருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக எமது உறவுகள் கைவிட மாட்டார்கள் என்பதை குறிக்கொண்டு எங்களோடு இணைந்திருந்த உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி தாயகத்தில் இருந்து. நன்றி, வணக்கம். சரி, இப்போது ரவி வந்திருக்கிறீர்கள். அவரை தொடர்ந்து இன்னொருவர். வணக்கம் ரவி. ஓமம், நானும் வந்து அதாவது 100 பவுன் தாரணக்கா இந்த நிவாரண நிதிக்காண்டி மற்றவர்களிடம் எதிர்பார்ப்போம். நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்னொருவர் இணைந்திருக்கிறீர்கள். 6520. வணக்கம்.
ஹலோ. ஓம் நீங்கள் என்னோட பேர் வீரா. சொல்லுங்க. நானும் ஒரு 100 பவுண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன். உங்களோட அடிச்சு இந்த மாதிரி கொடுக்குற டீட்டெயில்ஸ் எடுப்பேன். என் பேர் வீராயும். ஓ, நீங்கள் எப்படி நீங்கள் அந்த வானொலி குழுமத்தில் இருந்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அங்கே வந்து இல்லை, நான் இந்த வானொலி கேட்டுக்கொண்டிருக்கேன். இப்போ 2 காலமா நான் ஒரு நாள் வினைகிறேன் இல்லை, கருத்து சொல்றேன் இல்லை. நான் இன்றைக்கு தான் இணைஞ்சிருக்கிறேன். எப்படி அனுப்புறேன்னு சொன்னால் நான் அனுப்பி வைப்பேன். நிச்சயமாக நான் இப்பொழுது அந்த இலக்கத்தை, வங்கி இலக்கத்தை இங்கே எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நான் நிச்சயமாக அதை மெதுவாக கூறுகிறேன். நீங்கள் முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும். இல்லை நான் சரி, அந்த உங்களோட கலையகத்துக்கு அடிச்சு எடுக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் கலையகத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து தமிழ்8 அந்த நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் அது அங்கு தான் நாங்கள் அனுப்ப வேண்டும். ஆனால் ஐஎல்சி என்ற அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் போட்டு அங்கே அனுப்பினீர்கள் சொன்னால் ஏதாவது வருங்காலில் பிரச்சனையாக இருந்தால் கூட அவர்கள் அதை பார்ப்பார்கள். மிக்க நன்றி நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த உதவியை செய்வதற்கு. என்ன பெயர் சொன்னீர்கள் தம்பி? என்னது பெயரக்கா? வீரா. வீரா. சரி சரி, மிக்க நன்றி, உங்களுக்கு நன்றி, மிக்க நன்றி. நேயர்கள் உண்மையாக எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மனம். சரி, இப்பொழுது அடுத்ததாக இன்னும் ஒருவர் 394. வணக்கம். வணக்கம், நான் பாபு வைக்கிறேன், ராம்பாபு. நான் ஒரு 50 பவுண்ட்ஸ் இப்போ காரணக்கா அப்புறம் நீங்கள் திரும்ப 50 பவுண்ட்ஸ் போட்டாங்க. அக்கவுண்ட் டீட்டெயில நான் இப்பொழுது கூற போகிறேன். வானொலி குழுமத்தில் இருப்பவர்களுக்கு அங்கே வந்தவர்களை அனுப்புவார்கள். இல்லாவிட்டால் நீங்கள் வந்து எங்கள் வானொலி மூலம் வானொலிக்கு வந்து தொடர்பு கொண்டும் நீங்கள் எங்களுக்கு அதை வந்து அனுப்பலாம். நான் இப்பொழுது கூற போகின்றேன் இந்த வங்கி இலக்கத்தை. சரியா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் சொன்னால் நான் ஆறுதலாக அதை கூறுகின்றேன். நீங்கள் தயவு செய்து கேட்டுக்கொண்டிருந்தால் எழுதுங்கள். மிக்க நன்றி, உங்கள் பங்களிப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. உண்மையாக மிக ஒரு எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னு சொன்னால், கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் அவர்கள் யார் என்றே தெரியாது வந்து என்ன சொல்வது, எவ்வளவென்று சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் எல்லோருக்குமே வசதி இல்லை. அந்தளவு இல்லாவிட்டால் கூட அவர்கள் தங்களுக்கு முடிந்தவற்றை இந்த நேரத்தில் தான் தேவை. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து செய்ய முடியாது எல்லோருக்குமே. ஆனால் இப்படியான ஒரு அனர்த்தம் வரும் பொழுது நாங்கள் இவர்களை நம்ப வேண்டுமா அப்படி என்றெல்லாம் இல்லை. அவர்களுக்கு ஊடாக இங்கே நிறைய பேர் இடையில் இருக்கிறார்கள். சரி நேயர்களே, நான் வந்து இப்பொழுது இந்த வங்கி இலக்கத்தை கூறுகின்றேன். முடிந்தவர்கள் அந்த ஐஎல்சி உயிரோடை தமிழ் வானொலி குழுமத்தில் இருப்பவர்களுக்கு அங்கே வந்து அதை அவர்கள் அனுப்புவார்கள் அந்த விளக்கத்தை, அந்த வங்கி இலக்கத்தை. ஆனால் இருந்தாலும் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறிவிடுகிறேன். இதில் வந்து ஷார்ட் கோட் வந்து 40-3, அதாவது 40-03-01, அது ஷார்ட் கோட். மற்றது அக்கவுண்ட் நம்பர் வந்து 71-35-22-88. மீண்டும் நான் அதை அக்கவுண்ட் நம்பரை கூறுகின்றேன். வங்கி இலக்கத்தை அக்கவுண்ட் நம்பர் 71-35-22-88. ஷார்ட் கோட் வந்து திரும்பவும் 40-03-01. இதுதான் அந்த ஷார்ட் கோட். இந்த வங்கி இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். தமிழ்8 லிமிடெட். தமிழ்8 லிமிடெட் தான் அந்த தொண்டு நிறுவனத்தின் பெயர். உங்கள் எல்லோருக்குமே இங்கே வந்து பரிச்சயப்பட்டவர்கள் எல்லோருக்குமே தெரியும் அது. மற்றவர்களும் வந்து உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே அனுப்பி நீங்கள் செய்யலாம். உண்மையாக இணைந்து கொண்டு எல்லோருமே வந்து நீங்கள் இங்கே உங்கள் உதவியை வழங்கிய எல்லோருக்குமே மிக்க நன்றி. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு இப்பொழுது செல்ல வேண்டும். இதுவரை நேரமும் உண்மையாக நிகழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் நாளை எமக்கு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்து அந்த உதவியில் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியை காண்பது, திருப்தியை காண்பது தான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதையும் வந்து வேண்டிக்கொண்டு உண்மையாக எனக்கு நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை செய்ததற்கும், எமது மக்களோடு எமது நேயர்களை இணைத்து அவர்கள் கொடுத்த இந்த ஒரு உதவி வந்து மிகப்பெரிய உதவி. இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி. இன்று இதுவரை நேரமும் என்னோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றிரவு இனிமையான இதமான இரவாக இருக்க இயற்கையை இறைஞ்சி விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி. நன்றி நேயர்களே, வணக்கம்.
உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், நினைவு நாள் போன்றவற்றிற்கும் உதவிக்கரம் நீட்டுவதற்கும் ஏனைய தொடர்புகளுக்கும் கலையகத்தோடு தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 04987910. மீண்டும் ஒரு முறை 04987910. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அடுத்த 2 மணி நேரமும் கலையத்தில் உங்களோடு தனாஞானி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருகின்றது அரசியல் களம். தாயக ஊடக